எடுத்த புத்தகத்தை என்னால் ஒழுங்காக படிக்க முடியலைங்க. ஆனால் இந்த தடவை அப்படி பண்ணக்கூடாதுன்ட்டு 2 புத்தகத்தை மட்டும் ரெனிவல் எடுத்தேன். ஐம்பெருங்காப்பியங்களும் அந்த அக்காவை தேடி ஜெயகாந்தன் அவர்கள் எழுதின புத்தகத்தையும் ரெனிவல் பண்ணேன். மிச்சம் 2 புத்தகத்துக்கு பதிலாக இப்படி ஒரு புத்தகம் எடுத்திருக்கேன் பாருங்க. வேதாளம் கேட்காத கேள்விகள். யாரோ விஷ்ணு குமரன், புதுசாக இருக்குது. இனிமேல் புது எழுத்தாளர்கள் புத்தகமும் படிக்கணும் முடிவு பண்ணிட்டேன். விக்ரமாதித்ய நாவல் இது. கதை சொல்லும் உத்தியை பழங்கால விக்ரமாதித்ய கதையிலிருந்து எடுத்து தற்காலம் பேசுகிறது. போட்டித் தேர்வில் பரீட்சை எழுதி கொண்டிருப்பவனிடம் வேதாளம் கதை கூறி விடை கேட்கிறது. பல்வேறு கதைகள் உள்ளதால் ஒற்றை கதையாடல் இல்லை, மையக்கதையும் இல்லை. கதாநாயகனின் முக்கியத்துவத்தை பின்னவீனத்துவம் தீர்த்து கட்டிவிட்டதால் நாவலில் கதாநாயகனும் இல்லை. நாவல் பேசுகிற கருத்துக்களோ நீங்கள் நானும் அன்றாட வாழ்வில் கண்டிருக்கும் சாதாரண விஷயங்கள் தான். ஆனால் பிற நாவலாசிரியர்கள் பேச தவறிய கதைகளாங்க. எங்கேயாவது அந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுங்க. ஏற்கனவே ஒரு பொம்பளை யூடியூப்பில் போட்டுச்சு அப்படின்னு. நான் இப்போ தமிழ் சார்ந்து விஷயங்கள்லாம் படிக்கணும் முடிவு பண்ணி அந்த ஏரியா பக்கம் போய் தேடிட்டு இருந்தேன். கொஞ்சம் குண்டு புக்கா எடுத்தால் கொடுக்க மாட்டாங்க, அங்கே உட்காந்தா படிக்கணும்பாங்க. அதனால் எதை எடுக்கல. முடிஞ்ச வரைக்கும் ஒல்லியாக நம்மளும் படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கட்டும்னு எடுத்துடுறது. நான்மணிக்கடிகை இதெல்லாம் சும்மா பாடப்புத்தகத்தில் படித்தது. அது என்னதுன்னே தெரியாது, சும்மா நான்மணிக்கடிகை அப்படின்ட்டு போயிடுவோம். சரி என்னென்னு பார்த்துருவோண்டா அப்படின்னு எடுத்திருக்கேன்.